வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ்க்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோல C#.netல இன்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பார்க்க போறோம். ஒரு கிளாஸ் கார் அப்படின்ற நேம்ல இதுக்குள்ள காருக்கான ஒரு 3 ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன். பிராண்ட் நேம், பிரைஸ் அண்ட் கலர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்ட்ரிங் டைப்ல பிராண்ட் நேம் எடுத்துக்கிறேன். கெட் செட் ப்ராப்பர்ட்டி, கெட் செமிகோலன், செட் செமிகோலன், க்ளோஸ். அடுத்து பிரைஸுக்கானது, பிரைஸ் வந்து டபுள் ஆர் ஃப்ளோட்ல இருக்க போது டபுள் கொடுத்துக்கிறேன், பிரைஸ். அடுத்தது கலர் கோட், நான் இன்டீஜர்ல கொடுத்துக்கிறேன், இன்ட் த கலர். இப்போ இதுக்கான ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்றேன். கார் C is equal to new car. இப்போ C டாட் ப்ராப்பர்ட்டிஸோட இது பார்க்கலாம். B1 அப்படின்ற பிராண்ட். C டாட் பிரைஸ் வந்து ஒரு பிரைஸ். அடுத்து C டாட் கலர் ஒரு கோடு, நான் 1 கொடுத்துக்கிறேன். டிஸ்பிளே பண்றேன். கன்சோல் டாட் ரைட் லைன் brand name is equal to ஒரு placeholder. ஸ்பேஸ் விட்டு price is equal to second placeholder. அடுத்தது ஸ்பேஸ் விட்டு color is equal to third placeholder. க்ளோஸ் பண்றேன். செமிகோலன் C dot brand name, C dot price, C dot color. ரைட், இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்றேன். நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் பிராண்ட் நேம், பிரைஸ் அண்ட் கலர் டிஸ்பிளே ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி பண்றதுக்கு பதிலா டைரக்டா இங்க கொடுக்கலாம். ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் உள்ள வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எல்லாம் வந்துடும். ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கான ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த லிஸ்ட் வரும். இங்க brand name is equal to B1, கமா கொடுத்து செப்பரேட் பண்ணும். color is equal to particular color, price equal to particular price. ரைட், இப்போ இது தேவையில்லை, delete பண்ணிடலாம். நான் எக்ஸிக்யூட் பண்றேன். சேம் ரிசல்ட், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை வரும். இப்போ இந்த காருக்கான ஒரு அரே ரெடி பண்றேன். கார் அரேங்கும் போது ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்க போறோம். CARS அப்படின்னு கொடுத்துருக்கேன். கார்ஸ் அப்படிங்கிற மீனிங்ல இங்க ஈக்குவல் டு நியூ கார். எவ்வளோ நம்பர் ஆஃப் கார் அப்படிங்கிறது ஒரு 3னா 3 எப்படி கொடுத்தோம்னா நம்ம அரே செட் பண்ணியிருக்கோம், 3 கார்ஸ் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ரைட், இப்ப இந்த கார்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்றேன். கார்ஸ் ஆஃப் 0க்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், இது ஓகே. அடுத்தது கார்ஸ் ஆஃப் 1க்கு, கார்ஸ் ஆஃப் 2க்கு அப்படின்னு வேல்யூஸை நான் அசைன் பண்றேன். 1க்கு இங்க சின்ன சேஞ்ச் B2, இங்க 2, இங்க வந்து 25. அடுத்தது இங்க 2, இங்க 3, இங்கேயும் 3, இங்க 35. ரைட், இப்போ என்ன பண்ண போறோம், இதை டிஸ்பிளே பண்ண போறோம். இது அரே லிஸ்ட்ல இருக்கு, அதனால நம்ம ஃபார் ஈச்க்கு போலாம். ஃபார் ஈச் இங்க வந்து கண்டிப்பா கார், இங்க வந்து சிங்கிள் கார், ஸ்மால் லெட்டர்ல கார். கலெக்ஷன் வந்து என்ன, கார்ஸ் அப்படின்ற நேம்ல இருக்கு. ஸோ அதை நாங்க கொடுத்துக்கிறோம். இந்த டிஸ்பிளே பண்ண வேண்டிய அந்த இதை இப்போ உள்ள பேஸ்ட் பண்றேன். கண்டிப்பா C இல்ல, கார் அப்படின்ற நேம்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இங்க எல்லாமே கார் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இது ஒண்ணுன்னா வந்து எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். கார்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற இந்த லாஜிக் எடுத்துட்டு வரும். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அடுத்து செகண்ட் இண்டெக்ஸ், அப்புறம் என்னென்ன எவ்வளவு தூரம் இருக்கோ அது வரைக்கும் கண்டினியூ, லென்த் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மாதிரி போகும். நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ரிசல்ட் வந்து எல்லா ரிசல்ட்டும் கிடைக்குது. ரைட்,
இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த கலர் இருக்கு இல்லையா, கலர் கோடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது கலர் கோடு கொடுத்தா எனக்கு அதுக்கான கலர் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட், இப்போ நான் மெயின்குள்ளேயே நான் அதை பண்றேன். இங்க ஒரு ஸ்ட்ரிங் டைப்ல கலர் செட் கலர் அப்படின்னு கொடுக்குறேன். பிராக்கெட்ல இன்ட் கலர் கோடு கலர் எப்படி நான் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் பண்ணும் கண்டிப்பா. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்விட்ச் கேஸ், அந்த கலர் கோடை தான் உள்ள பாஸ் பண்ண போறோம். அதனால கலர் கோட் கேஸ் 1 இருந்தா என்ன கலர், ரிட்டர்ன் ரெட். கேஸ் 2, ஸோ இதோட கேஸ் 2 ரிட்டர்ன் green, green and white. Case 3 return brown and default return no color. அப்படி கொடுத்துக்கோ. இதான் விஷயம். இப்போ இந்த மெத்தடை நான் இங்கே கால் பண்ண, வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். செட் கலர் இங்கே கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இது டைரெக்டாக வராது, அதனால இங்கே ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸ்டாட்டிக் மெத்தடாக இருந்தால் டைரெக்டாக கால் பண்ண முடியும். ஸோ அதனால செட் கலர் இங்கே அதோட க்ளோஸ் பட்டன். ரைட், நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரிசல்ட் அப்படின்ற வகையில் நமக்கு கிளியராக கிடைக்கும். பட் இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். இப்போ 1 அப்படின்றது ரெட்டு, 2 அப்படின்றது ஒயிட்டு, 3 அப்படின்றது ப்ரௌன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரைட், இது ரீடபிளாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டால் இல்லை. இப்போ நான் எப்படி வேணாலும் சொல்லலாம், 1 அப்படின்றது பை மிஸ்டேக்காக நான் ப்ரௌன் கூட சொல்லிடலாம். ஸோ இது இந்த மிஸ்டேக்ஸ் பாசிபிள் அப்படின்றது இந்த மாதிரி விஷயத்தில் இருக்குது. ரைட், கலர் கோட் அப்படின்ற வகையில் இதை அவாய்ட் பண்ணி இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எனிமரேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பட் இது ரீடபிள் அப்படின்ற விஷயத்துக்காக தான் எனிமரேட்டர் போகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே நேரத்தில் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோ அலர்ட் பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.